ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெகுலராக நம்ம வந்து கேக் பேஸ்டான வீடியோஸ் நிறையவே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக வீட்லேயே டோனட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாகவே இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பாயில்டு மில்க் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. வார்மாக இருக்கணும் மில்க், அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகும். 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்த்துக்கோங்க. ஃப்ளார் வந்து 250 ml கப்பில் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்தோம்ல அந்த மில்கை சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அது மாதிரி வந்து பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து 1 கப் ஃப்ளாருக்கு வந்து 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த மில்க்கு சேர்த்து நல்லாவே வந்து லைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லாவே வந்து ஒரு 1 ஹவர் வந்து நல்லாவே வந்து மாவு ஊறணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து டோனட் வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஸோ ஈஸ்ட் வந்து அந்த மாவு கூட நல்லா ஆக்டிவ் ஆகணும். ஸோ இது வந்து 1 ஹவருக்கு அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 1 ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து மாவு நல்லாவே வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி கட்டை இது மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க வச்சு. இது மாதிரி உங்ககிட்ட எந்த மூடி இருந்தாலும் அதை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஷேப் வர மாதிரி. அது மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து ஏதாச்சும் குட்டி பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. டோனட் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க. இது மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம அது மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி நான் வந்து 1 கப் எடுத்திருந்தேன், எனக்கு வந்து 8 டோனட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து 1/2 அன் ஹவர் கிட்ட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ 2 டைம் நம்ம அந்த மாவு வந்து ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஷேப் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆயில் நல்லா வந்து மீடியமான சூடாக இருக்கணும் போட்டுட்டு நம்ம வந்து இது மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். போது ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி அப்படியே மேலே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.